தொழுகையில எல்லா இடத்துலயும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு இருக்கமா இல்லையா? ஒரு இடத்துல மட்டும் சமியல்லாஹு லிமன் ஹமீதா எடுக்கான்னு சொல்றோம். அங்கிருக்குரியவர்களே, அங்கே அல்லாஹ் அக்பர் தானே வரணும். எதற்காக சமியல்லாஹு லிமன் ஹமீதா? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எப்பயுமே முதோசப்பட தொழுகிற பழக்கம் கொண்டவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் தொழுகைக்கு வரும்போது ஒரு பெரியவர் போயிட்டு இருக்கிறார். அவருக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்கிறாங்க. தொழுகையில சேரலான்னு போகும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கூக்கு போயிட்டாங்க. பெருமானார் ருக்கூக்கு போயிட்டாங்க. வாழ்க்கையில ஒரு ரக்காத்து கூட விட்டதே இல்லை. அன்பிற்குரியவர்களே, அப்ப எப்பயுமே முதல் ரக்காத்துல நின்றுட்டு இருக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இன்னைக்கு ஒரு ரக்காத் போயிடுச்சு. மஸ்பூக்குங்கிறது வாழ்க்கையிலேயே இல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு ரக்காத் போயிருமேங்கிற பதட்டத்துல அல்ஹம்துலில்லாஹ் இந்த வார்த்தை அரிசிக்கு சென்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பெருமானாரை ருக்கூவிலேயே பிடித்துக் கொள்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து சேர்ந்ததுக்கு பிறகுதான் எந்திரிக்கணும். இந்த அல்ஹம்துலில்லாஹ் அவங்க சொன்ன அல்ஹம்துலில்லாஹ் அரிசிக்கு கேட்டு விட்டது, அல்லாஹ்வுக்கு கேட்டு விட்டது. அதனால நீங்க எந்திரிக்க கூடாது. அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டே எந்திரிக்கிறாங்க. சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னவரை அல்லாஹ் கேட்டு விட்டார். அல்ஹம்துலில்லாஹ் சொன்னவரை அல்லாஹ் கேட்டு விட்டார். பின்னாடி இருந்து அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன அபூபக்கரே, உங்களுடைய சப்தத்தை அல்லாஹ் கேட்டு விட்டார். உன்னை பின்னாடி இருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு ஆனந்தம். ரப்பனா லக்கல் ஹம்த். எதை சொல்ல கேட்டானா? ரப்பனா லக்கல் ஹம்த். ரப்புக்கே எல்லா புகழும் உண்டாகட்டும். அதனால சமியல்லாஹு லிமன் ஹமீதா கேட்ட உடனே ரப்பனா லக்கல் ஹம்த் சொல்லணும்.